சார் வணக்கம். வணக்கம். கடந்த 20 நாட்களாக பாராளுமன்றத்தை நடத்த விடாமல், அந்த குளிர்கால கூட்டத்தை நடத்த விடாமல் காங்கிரஸும் திமுகவும் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயே காலையில் ஆரம்பிக்கும் போதையே ஒரு அட்டையை பிடிச்சிக்கிறாங்க, கோஷம் போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க, சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? கடந்த 3 வாரமாக பாராளுமன்றம் நடைபெறவே இல்லையே, மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் வீணாகிறது. அதை பற்றி உங்களுடைய அதே காங்கிரஸ் கட்சியில் கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க, அது சிலர் அதை பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியிலையும் நல்லவன் இருக்கான், தேச துரோகிகள் தான் இதை பண்ணுறாங்க. அதே போல் திமுகவில் எல்லாம் ஒட்டு மொத்தம் பண்ணுவாங்க, அதில் நல்லவனே கிடையாது, மொத்தமே தேச துரோகிங்க தான். அவங்க இது நடக்கப்படாது. ஏன்னா மோடி தலைமையில் நடக்குது. மோடியினுடைய புகழ் ஏறிக்கிட்டே போகுது உலக அளவில். மார்னிங் கன்செஷன் அப்படின்னுக்கிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, உலக அளவில். அவன் உலக நாடுகள் மத்தியில் அங்கங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அவங்க வேலை. ஒரு சர்வே. ஆமாம் ஆமாம், மார்னிங் கன்சர்ன் அப்படிங்கிற கம்பெனியுடைய சர்வே எடுக்கிறது தான் அவன் தொழில். 15 நாளைக்கு ஒருக்கா சர்வே எடுத்துகிட்டே இருக்கான். அந்த சர்வேயில் இப்போ ஒரு 4-5 வருஷமாக தொடர்ந்து நரேந்திர மோடி தான் நம்பர் 1. உலக நம்பர் 1. ஆமாம், உலகத்தில் நம்பர் 1. வேற யாரும் கிட்ட வரல. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி நம்ம ஊர் காமராஜர் மாதிரி. நம்ம ஊர் காமராஜர்கிட்ட என்ன விசேஷம்னா, கேட்டால் சொல்லுவான் அவர் பள்ளிக்கூடத்தை கட்டினாரு, ஆலைகளை கட்டினாரு. அதெல்லாம் விடவும் விசேஷம் என்னன்னா, அவர் துட்டு சம்பாதிக்கலை, ஊழல் பண்ணலை, ஒரு பைசா சேர்த்துக்கலை. அதுதான் முக்கியம். மோடி ஒரு பைசா சேர்த்துக்கலை, துட்டு சம்பாதிக்கலை. கருணாநிதி மடு, மோடி இமயமலை. அதனால இந்த ஊழலுக்குன்னே இருக்காங்க பாருங்க காங்கிரஸ்காரன் திமுககாரன். மோடியினுடைய தலைமையில் அங்கே நாடாளுமன்றம் இருக்கு பாருங்க, அமைச்சரவை இருக்கு பாருங்க. அதனால இந்த ஊழல் தானே நம்ம பொழப்பு. இவன் என்னவோ யோகியன்னு பேர் எடுத்து ஆட்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தா நாளைக்கு நம்ம என்னைக்கையா சம்பாதிக்கிறது? அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை எதுக்கணும். யானை குடிச்சுக்கிட்டு வருது, பன்றி குட்டி எதிர வருது, பாலை ஆட்டிக்கிட்டு சேரில் இருந்து, அது சேரில் குளிச்சுட்டு வருது. யானை நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வருது. என்ன இந்த பன்னிக்குட்டி என்ன நினைக்குது, இந்த யானை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, அழகாக இருக்கு, இதை அசிங்கப்படுத்தணும், இதை போக விடக்கூடாது அப்படின்னுக்கிட்டு முன்னாடி வாழை ஆட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி நாடாளுமன்றத்தில் இந்த எதிர்கட்சிகள், ஊழல் கட்சிகள், ஊழலே இல்லாத பாஜகவை ஆள விடக்கூடாதுங்கிறதுனால சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த தான் நோக்கம், வேற எந்த நோக்கமே கிடையாது. ஆனால் யானை என்ன பண்ணிடுச்சு, ஒத்த காலில் தட்டிடுச்சு, மீண்டும் பன்றி சேரில் போய் விழுந்துடுச்சு, யானை போயிட்டே இருந்தது. அதனால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி யானை மாதிரி உலகத்திலேயே பெரிய கட்சி, உலகத்திலேயே பெரிய கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, சேவை செய்யக்கூடிய 80 கோடி பேருக்கு அரிசியும் கோதுமையும் ரேஷன் கடையில் போடுற கட்சி. 80 கோடி பேருக்கு, உலகம் பூராவும் எங்கேயுமே கிடையாது. 38 கோடி பேர் தான் அமெரிக்காவிலே இருக்கான் மொத்த மக்களே. நம்ம சோறு கொடுக்குற மக்களே 80 கோடி பேர் ரேஷன் கடையில். பொருளாதாரத்தில் 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ 12வது இடத்துல இருந்தோம். இராணுவத்தில் 1வது இடம். இந்த சிந்தூர் தாக்குதல் இருக்க அதில் 1வது இடங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா தடுத்தது சீன மிசைல்ஸும் அமெரிக்க மிசைல்ஸும் தான் தடுத்து பார்த்துச்சு. இந்திய இது ஆயுதத்தை தடுக்க முடியலை, ஏவுகணையை தடுக்க முடியலை. அப்படின்னா என்ன, நம்ம தான் ஒன்று டாப். ஆமாம், சீனாவை தாண்டி அமெரிக்காவை தாண்டி பாகிஸ்தானை அட்டாக் பண்ணும். அப்படின்னா நம்ம தான் ஒன்று, நம்பர் 1 இராணுவத்தில். பொருளாதாரத்தில் நம்ம 4வது இடத்துல இருக்கோம். அப்படி முன்னேறிக்கிட்டே போகுது. யானை குளிச்சுக்கிட்டு கம்பீரமாக வருது. நாமளும் யானை மாதிரி தானே இருக்கோம், குறுக்கிடலாம் அப்படின்னு பன்றி குட்டி போல நாடாளுமன்றத்திலே குறுக்கிடுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். யானை எப்படி தட்டி விட்டுட்டு போச்சோ அதை மாதிரி இவர்களே மக்கள் வரிப்பணம் 28 கோடி இன்னிக்கிட்டு 4 நாள்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து இன்னும் பல நாட்கள் முடக்கியிருக்காங்க. அப்படின்னா ஒரு 35-40 கோடியை நஷ்டப்படுத்தியிருக்காங்க. வேற வழி, இந்த மாதிரி எதிர்கட்சிங்க இருந்தால் நஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லையே. நஷ்டப்படுத்தியிருக்காங்க, என்ன பண்ண முடியும்? பாஜக மேலே எந்த குறையுமே இல்லை.
நஷ்டப்படுத்துறது எதிர்க்கட்சிகள், மக்களையும் நஷ்டப்படுத்துகிறார்கள். அதில் வந்து இந்த சுத்தமான யானை போல உலகத்தையே கவர்ந்து செயல்படக்கூடிய உத்தமரான பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தணும், முடக்கணும், அது தடுக்கணும். பன்றிக்குட்டி தடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் முயற்சி பண்ணுறாங்க. இவங்க குப்பையில் தான் விழுவாங்க, சேரில் தான் மூழ்கி போவார்கள், அழிந்து போவார்கள். அப்படி தடுக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி. அதுதான். வணக்கம்.